சீர்காழி அருகே நெப்பத்தூர் கிராமத்தில் செங்கல் சூளையில் உயிரிழந்த ஸ்ரீனிவாசனின் வழக்கை கொலை வழக்காக மாற்றம் செய்யக்கோரி உறவினர்கள் மற்றும் பல்வேறு கட்சியினர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். போலீசார் போராட்டக்காரர்களுக்கு இடையே தள்ளுமுள்ளு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா நெப்பத்தூர் கிராமத்தில் தனியார் செங்கல் சூளையில் நிம்மேலியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி ஸ்ரீனிவாசன் வயது 40 கடந்த 17ஆம் தேதி தூக்கில் தொங்கிய நிலையில் மர்மமான முறையில் இறந்ததால் உறவினர்கள் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக ஸ்ரீனிவாசனின் உடலை கைப்பற்றிய திருவெண்காடு போலீசார் பிரேத பரிசோதனைக்காக சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து போலீசார் தற்கொலைக்கு தூண்டியது, தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து சூளை உரிமையாளர் சுரேஷ் வயது 60, அவரது மகன் சித்தார்த் வயது 38 மற்றும் சூப்பர்வைசர் மோகன்ராஜ் வயது 61 ஆகிய மூவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஆனால் கொலை வழக்காக மாற்ற வேண்டும், சிபிசிஐடி விசாரணை நடத்த வேண்டும், செங்கல் சூளைக்கு சீல் வைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சீனிவாசன் உடலை வாங்காமல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தால் செங்கல் சூளைக்கு சீல் வைக்கப்பட்டது. 10வது நாளான இன்று மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடுதலை சிறுத்தை கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஈழவளவன் தலைமையில் 500க்கும் மேற்பட்டோர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை, சிபிஐ, எம்எல்ஏ, நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சி மற்றும் அமைப்பினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அப்போது காவல்துறையினர் வைத்திருந்த பேரிகார்டு தடுப்புகளை அகற்ற முயற்சித்தனர். போலீசார் தடுத்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சீனிவாசன் வழக்கை கொலை வழக்காக மாற்றம் செய்யக்கோரி இரு தரப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும், சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 1000க்கும் மேற்பட்டோர் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஏடிஎஸ்பி சுகுமாரன் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் உள்ளனர். நிறைவேற்றிப்படான்னு சொல்லி இருகரம் கேட்டுக்கொண்டோம். போராட்ட கொண்டு ஒரு அமைப்பு சார்பாக ஒருத்தர் முன்னாடி வந்துருங்க. இப்ப யார் யார் எங்க இருக்கிறாங்கன்னு கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. அப்படி வர நீ உட்காருன்னு சொல்லாத, நீ முதல்ல உட்காரு. உனக்கு